ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிள்ளு மிளகா குழம்பு. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானொலியில் ஒரு 4-5 கரண்டி குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெயோடு அந்த கறி சாப்பிட்றப்ப தான் நமக்கு உடம்பு ஹெல்த்தி, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இதில் போட்டுட்டு, சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் இப்போ இதில் பெரிய வெங்காயம் உங்களுக்கு ஒரு 2 அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்குறப்ப என்ன பண்ணணும், இந்த மிளகாயை எடுத்து போட்டு அதையும் அந்த சூட்டோடு சேர்த்து வதக்குவோம். மிளகாய் விதையோடு போட்டாலும் சரி, விதை இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. விதையோடு போட்டிங்கன்னா விதையில் இருக்க காரம் இதில் இறங்கிடும். நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இதில் பூண்டு நிறையா போட்டிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் ஒரு விரல் அளவு சைஸில் போட்டிருக்கேன். 2 அரைச்சி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பச்சை வாசம் போகணும். அந்த இஞ்சி இருக்கிறதுனால இஞ்சியோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்குவோம். தக்காளியும் அது மாதிரி கொஞ்சமாக சுருள வதங்கணும். இதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அங்கே மிளகாயை பிச்சு போட்டிருக்கிறதுனால ஒரு 10லேருந்து 20 மிளகாய் பிச்சு போட்டிருக்கிறதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் வதங்குற அளவுக்கு ஆட் பண்ணிடுவோம். நல்லா கொழுப்பு கறியாக இருந்தால் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கறி ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்ட பிறகு அதில் இது கறியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம். நல்ல கொழுப்பு கறின்னு சொன்னேன்னா அது எண்ணெய் பிரிஞ்சிட்டு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான். இப்போது சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இதை நீங்கள் இட்லிக்கோ, தோசைக்கோ, இல்லை பரோட்டாக்கோ, சப்பாத்திக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் கறி வேகிற அளவுக்கு வச்சுருவோம். ப்ரெஷர் குக்கரில் வச்ச பிறகு அது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதோட தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். தேங்காய் பாலாகவும் ஊற்றலாம், தேங்காய் அரைச்சும் ஊற்றலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னே ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்ல ஒரு சால்னா நமக்கு கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு அரை எலுமிச்சப்பழம் இருந்தால் கூட புழிஞ்சால் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லணுன்னா நீங்கள் இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டான காரமான நம்மளோட சால்னா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இதை சாதத்தோடு வச்சு தான் சாப்பிட போகிறோம். கேரட் பச்சடி, பச்சை மாங்காய், உப்பு மிளகு போட்டது. எப்போவும் எண்ணெய் போட்டு தாளித்த ஊறுகாயை விட இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் உப்பு, மிளகுத்தூள், சீரகம் போட்டு மாங்காவை பிசைஞ்சு அதை மாங்காய் ஊறுகாய்க்கு பதிலாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கேரட் பச்சடி, தயிரில் கேரட்டை, மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கலவுனா நமக்கு தயிர் பச்சடி, கேரட் பச்சடி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த குழம்பை ஊற்றி அந்த காரத்தோடு நம்ம சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.